அமெரிக்காவின் கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தின் ஆராய்ச்சியாளர்கள் சமீபத்தில் 4000 ஒளியாண்டு தொலைவில் உள்ள வெள்ளைக்குள்ளன் வகையைச் சேர்ந்த KMT 2020 PLG 0414 என்ற விண்மீனை கண்டுபிடித்து உள்ளனர். இந்த விண்மீனை இரு கோள்கள் சுற்றி வருகிறது என்றும் இதில் வெள்ளைக்குள்ள விண்மீன் பற்றியும் அதை சுற்றி வரும் இரு கிரகங்களின் தன்மையை பற்றியும் நம்மிடம் விளக்கமாக கூறியிருக்கிறார். மொஹாலியில் உள்ள இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச்சில் பேராசிரியராக பணியாற்றும் முதுநிலை விஞ்ஞானி தாவி வெங்கடேஸ்வரன். அவர் கூறியது என்ன என்பதை விளக்கமாக தெரிந்து கொள்ளலாம். 2020 கோவிட் வந்திருக்கக்கூடிய சமயத்தில் KMT 2020 BLG 0414L அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விண்மீனை சுற்றி 2 கோள்கள் சுத்துது அப்படின்னு இனம் கண்டாங்க. இந்த மையத்தில் இருக்கக்கூடிய அந்த விண்மீன் இருக்கு இல்லையா, அது வெள்ளைக்குள்ள வகை சார்ந்த ஒரு விண்மீன். அந்த வெள்ளைக்குள்ள வகை சார்ந்த விண்மீனை சுற்றி 2 இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அதில் ஒன்றுக்கு KMT 2020 BLG 0414L B அப்படிங்கிறது அதோட பேர். அதாவது முதல்ல கண்டுபிடிக்கிற புறக்கோள், ஏதாவது ஒரு விண்மீனை சுற்றி முதல்ல நம்ம ஒரு கோளை கண்டுபிடிச்சோம்னா அதுக்கு பின்னு பேர் வைப்பாங்க. இந்த கோளுடைய சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னால், அதனுடைய நிறை சற்றேறக்குறைய பூமி மாதிரி. பூமியை ஒன்றுன்னு வச்சுக்கிட்டா அதுக்கு 9.6 அந்த மாதிரி லெவல், அதாவது பூமியை போல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். 2.8 ஆண்டுக்கு ஒரு தடவை சூரியனை அதனுடைய மைய விண்மீனை சுற்றி வருது. இது அந்த கோளினுடைய சிறப்பு. அதே போல பூமிக்கும் சூரியனுக்கும் எவ்வளோ இடைவெளி இருக்கோ அது மாதிரி 1.2 மடங்கு தொலைவில் இந்த கோள் சுற்றி வருது. 2வது ஒன்று கண்டுபிடிச்சாங்க இல்லையா, அதுக்கு பெயர் KMT 2020 BLG 0414L. அதுக்கு C, 2வதாக கண்டுபிடிச்சதுனால C. இந்த கோளை பார்த்தீங்கன்னா வியாழனை போல ஒரு வாயுக்கோள். அதுக்கு திட நிலப்பரப்பு கிடையாது. வியாழனை மாதிரி 15.4 மடங்கு அதிகமான நிறை இருக்கு. அதாவது ஒரு பெரிய ராட்சச கோள். இப்போ நமக்கு ஒரு கேள்வி நம்ம மனசுல என்ன, ஒரு வாயிலேயே நுழையாத மாதிரி ஒரு வினோதமா பெயர் வைக்கிறாங்க இந்த கோள்களுக்கு, விண்மீன்களுக்குன்னு. அறிவியல்ல பெயர் வைப்பது என்பது அடையாளம் காணுவதற்காக. ஸோ அந்த பார்வையிலேருந்து நம்ம பார்த்தோம்னாக்க இந்த 2 கோளையும் வெளி உலகத்துக்கு அறிவிச்சது 2021. ஆனால் எப்போ உற்று நோக்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2020. அதனால தான் அந்த பேரில் இருக்கக்கூடிய அந்த 2020 கொரியா மைக்ரோ லென்சிங் தொலைநோக்கி வளையம், அதாவது நெட்வொர்க், அது மூலமாக கண்டுபிடிச்சதுனால தான் KMT. அதனால தான் KMT 2020. ஆகாயத்தை இந்த மாதிரியான கோள்களை கண்டுபிடிக்கிறதுக்காக, மற்ற விண்மீன்களை சுற்றி இருக்கக்கூடிய கோள்கள் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக ஆகாயத்தை பிரித்து வச்சிருக்காங்க. அதாவது பாதி பாதியாக போட்டு வச்சிருக்காங்க. ஏன்னா எந்த பகுதியில் இருக்குன்னு நம்ம தெரியணும் இல்லையா. அது மாதிரி பிளாக்காக பண்ணி வச்சதுல 0414ங்கிற பிளாக்ல இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால தான் அந்த நம்பர். கடைசியில் இருக்கக்கூடிய அந்த ஆங்கில எல் அப்படின்னா லென்சிங் அப்படின்னு அர்த்தம். இந்த கிராவிடேஷனல் லென்சிங் அப்படிங்கிற அந்த முறையில் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது என்னுடைய பொருள். இந்த கண்டுபிடிப்பினுடைய முக்கியத்துவம் என்ன, ஏன் எல்லாரும் இது பரபரப்பாக பேசுகிறாங்கன்னா, எதிர்காலத்தில், அதாவது இன்னும் 600 கோடி ஆண்டுகளுக்கு பிறகு சூரியனும் ஒரு வெள்ளைக்குள்ள விண்மீனாக மாறிடும். அப்போ பூமிக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறத இந்த கோளை ஆராய்ச்சி செஞ்சு இனம் காணலாம் அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. அதனால தான் இந்த கோளை பற்றி பரபரப்பாக இன்னைக்கு பேசுகிறாங்க. முதல்ல வெள்ளைக்குள்ள விண்மீன்னா என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ விண்மீன்களை எடுத்துட்டோம்னு சொன்னால் அது சூரியனாக இருக்கலாம், வேற விண்மீன்களாக இருக்கலாம். எல்லாத்துலேயுமே பெரும்பாலும் ஹைட்ரஜன் அணுக்கள் பிணைஞ்சு அணுக்கரு பிணைவு, அதாவது ஃபியூஷன் சொல்கிறோம் இல்லையா, அந்த நிகழ்வு வழியால் தான் ஆற்றல் உருவாகும். அதனால தான் விண்மீன்கள் ஒளிரும். சூரியனை போல நிறம் இருக்குன்னு வச்சுப்போம், கொஞ்சம் கூடுதல் குறைச்சலாக இருக்கலாம். பட் சற்றேறக்குறைய சூரியன் மாதிரியான நிறை கொண்ட விண்மீன்னா அதோட இளம் காலம் முழுவதும் ஹைட்ரஜன் எனர்ஜி ஹீலியமாக மாறும். ஒரு கட்டத்தில் ஹைட்ரஜன் தீர்ந்து போய் ஹீலியம் இருக்கு இல்லையா, அந்த ஹீலியம் எனர்ஜி கார்பனாக மாறும்.
அப்படி ஹைட்ரஜன் ஈலியம் எல்லாம் எரிஞ்சு, அதாவது அணுக்கரு பிணைவு ஏற்பட்டு கார்பனா மாறி போய் அதனுடைய மையத்தில் முழுவதும், அது விண்மீனுடைய மையம் முழுவதுமே வந்து கார்பன் செறிவான ஒரு விண்மீனாக இருந்ததுன்னா அது பேர் தான் வந்து வெள்ளைக்குள்ள விண்மீன். இந்த நிலை தான், இந்த வெள்ளைக்குள்ள விண்மீனாக மாறக்கூடிய இந்த நிலை தான் சூரியனை மாறி எடை கொண்டு இருக்கக்கூடிய விண்மீன்களுடைய இறுதி காலம். அதுக்கு பிறகு இந்த விண்மீன்களில் எந்த மாற்றமும் ஏற்படாது. எந்த மாற்றமும் ஏற்படுனா பெருமாற்றங்கள் ஏற்படாது. இதுதான் அதனுடைய இறுதி காலம். இறந்த சவ நிலையில் இருக்கக்கூடிய அந்த விண்மீனை சுற்றி பூமியை போலவே திடப்பரப்பு, நிலப்பரப்பு கொண்ட ஒரு கோள் சுற்றி வருகிறது. அப்போ எதிர்காலத்தில், அதாவது சூரியனும் வெள்ளைக்குள்ள நிலைக்கு வந்தா பூமியோட நிலை என்னவா இருக்கும் அப்படிங்கிறத வந்து இந்த அமைப்பு சொல்லாம நமக்கு சொல்லுது. ஏன் இந்த கோளை கண்டு எல்லாரும் வந்து வியப்பா பார்க்குறாங்க? சூரியனை போல இளம் நிலைக்கும் வெள்ளைக்குள்ள நிலை போன்ற மூப்பு இறப்பு நிலைக்கும் இடையே சிவப்பு ராட்சச நிலை அப்படிங்கிற ஒரு இடைநிலை வளர்ச்சி. பெரும்பாலான சூரியனை மாறி எடை கொண்டிருக்கக்கூடிய, அதாவது நிறை கொண்டிருக்கக்கூடிய சூரியனை ஒத்த விண்மீன்கள்ல இந்த நிலை வரும். இந்த விண்மீன்களுடைய இளம் வயது முழுவதும் ஹைட்ரஜன் கரு பிணைவு ஏற்பட்டு, ஃபியூஷன் ஏற்பட்டு, அதுல வந்து ஹீலியம் உருவாகும்னு சொன்னோம் இல்லையா? ஒரு கட்டத்துல என்ன ஆகும், இந்த மாதிரியான விண்மீன்களுடைய மையத்துல வந்து ஹைட்ரஜன் எல்லாம் இணைஞ்சு 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 ஹீலியமா மாறி ஹைட்ரஜன் தீர்ந்து போகும் இல்லையா? அப்படி அந்த ஹைட்ரஜன் தீர்ந்து போற சமயத்துல அந்த விண்மீன் பார்த்தீங்கன்னா விண்மீனுடைய உருவம் வந்து பெருசாயிடும், தொந்தி பெருத்துரும். காத்தடிச்சா எப்படி பலூன் விரிவடையுது, அது மாதிரி இந்த விண்மீன் வந்து ஊதி விரிவடைஞ்சிடும். இப்படி ஊதி விரிவடைகிற இந்த நிலையை தான் வந்து சிவப்பு ராட்சச நிலை அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு விண்மீன் பெருசாச்சுன்னு சொன்னா நீங்க நினைக்கிற மாதிரி 1 மடங்கு 2 மடங்குலாம் இல்லை, பல 1000 மடங்கு பெருசாகும். அப்போ என்ன ஆகும்னா அந்த விண்மீனுக்கு பக்கத்துல சுத்துற சில கோட்கள் இருக்கும் இல்லையா, அந்த கோளெல்லாம் விழுங்கிடும். அதே மாதிரி அந்த கோளை சுத்தி கொஞ்சம் தொலைவுல சுத்துற கோள்கள் இருக்கும் இல்லையா, அந்த விண்மீனை சுத்தி, அதெல்லாம் வந்து வெளியில, ஓகே, உள்ள இருக்கிறத வந்து விழுங்கிடும், வெளியில இருக்கிறதுடைய தொலைவு அதிகரிச்சிடும். இப்போ சூரியனுக்கு என்ன ஆகும்னு பார்க்கலாம். 600 கோடி வருஷத்துக்கு அப்புறம் சூரியன் வந்து வெள்ளைக்குள்ள மீனாப்பான்னு சொன்னோம் இல்லையா, ஒரு 500 கோடி வருஷத்துக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சூரியன் வந்து இந்த சிவப்பு ராட்சச நிலைக்கு வந்துடும். அந்த சமயத்துல பூமி எவ்வளோ, அந்த சூரியன் எவ்வளோ பெருசா மாறும் அப்படின்னு சொன்னா புதன் கோளை விழுங்கிடும், வெள்ளிக்கோளையும் விழுங்கிடும், பூமிக்கு பக்கத்துல விழுங்கலாமா வேண்டாமாங்கிற நிலைக்கு வரும். இப்போ இருக்கக்கூடிய தகவல்களை வைத்து ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா பூமி வந்து தப்பிச்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆய்வு இப்போ நடந்தது இல்லையா, இந்த KMT 2020 BLG 0414L, இது நமக்கு என்ன காமிக்குதுன்னா பூமி மாதிரியான ஒரு கோள் வந்து இந்த சிவப்பு ராட்சச நிலையிலிருந்து தப்ப முடியும்னு நமக்கு காட்டுது. பூமி மாதிரியான கோள்களினுடைய பாதை விரிவடைஞ்சு கொஞ்சம் தொலைவில் சுத்த ஆரம்பிக்கும். ஆகையினால விண்மீனுடைய பிடியில விழுந்து அழிஞ்சு படாம இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம். அதுக்காக தான் இந்த ஆய்வை வந்து விஞ்ஞானிகள் வந்து பரபரப்பாக பார்க்குறாங்க. சரி, பூமி மாதிரியான கோள் தப்பிச்சிருச்சுன்னு வச்சுப்போம் இந்த சிவப்பு ராட்சச விண்மீன் நிலையிலிருந்து. அப்போ என்ன ஆகும், வெள்ளைக்குள்ள நிலைக்கு அந்த விண்மீன் வந்து போனா அதுல வந்து ஆற்றல் உருவாகுவது நின்று போயிடும். ஏற்கனவே உருவாகி அந்த ஆற்றல் வந்து உள்ளுக்குள்ள தேங்கி இருக்கும் இல்லையா, அதுதான் மெல்ல மெல்ல வெளில வரும். அப்போ அந்த விண்மீனுடைய ஒளிர்வு ரொம்ப மங்கிடும். அதாவது நம்முடைய சூரியன் வந்து இந்த பிரகாசமா இருக்காது. 600 கோடி ஆண்டுகளுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியும். எவ்வளோ கம்மியாகும்னா பூமிக்கும் சூரியனுக்கும் நடுவில் இடைவெளி இருக்கு இல்லையா, அந்த இடைவெளியை 100ஆ போகுங்க. அதுல ஒரு பகுதி 100ல் 1 தொலைவில் ஒரு புள்ளி இருந்தா அதுல அந்த வெள்ளைக்குள்ள விண்மீனுடைய ஆற்றல் எவ்வளவு வருமோ அதுதான் இன்னைக்கு பூமியில வந்து விழுது. புரியுது இல்லையா? அப்போ வந்து அந்த வெள்ளைக்குள்ள விண்மீனுக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துல இருந்தாதான்
பூமியில இன்னைக்கு விழுற அளவுக்கு ஆற்றல் வந்து விழும். அப்போ எதிர்காலத்துல 600 கோடி ஆண்டுகளுக்கு பின்னாடி பூமியை ஒத்த தொலைவில் இருக்கக்கூடிய கோள்ல போதிய ஆற்றல் படராது அப்படிங்கிறது வந்து உள்ளங்கை நெல்லிக்கிறது. ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த வெள்ளைக்குள்ள விண்மீன்லேருந்து வெளிப்படக்கூடிய அந்த ஆற்றல் இருக்கு இல்லையா, அந்த ஆற்றல்ல வந்து ஒரு பெரும் பகுதி வந்து புற ஊதா கதிரா இருக்கும். மிக ஆற்றல் வாய்ந்த புற ஊதா கதிர் வந்து அந்த கோள்ல இருந்து வெளில வரும். அப்படி புற ஊதா கதிர் வந்து தாக்கிச்சுன்னு வச்சுக்கோங்க ஒரு கோள் மேல, அந்த கோளினுடைய மேற்பரப்புல வந்து நீர் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ ஆத்துல நீர் இருக்கு, குளத்துல நீர் இருக்கு, இந்த மாதிரி நிலத்துக்கு மேல இருக்கக்கூடிய நீர் இருக்கு இல்லையா, அதுல இந்த புற ஊதா கதிர் வந்து பாய்ஞ்சதுன்னா நீர் உடைஞ்சிடும். உடைஞ்சு ஹைட்ரஜன் தனியா ஆக்சிஜன் தனியா ஆயிடும். அப்படி வாயுவா பிரிஞ்சிடும். ஹைட்ரஜன் வந்து லகு தனிமம். அதனால என்ன ஆகும்னா, இந்த புற ஊதா கதிரே வந்து ஊதுறா மாதிரி ஊதி அந்த ஹைட்ரஜனை அந்த கோள்ல இருந்து வெளியேற்றிடும். அப்படின்னு சொன்னா அந்த கோள் மேல திரவ நிலையில நீரே இருக்க முடியாது. கோளினுடைய மேற்பரப்புல நீர் இருப்பதற்கான வாய்ப்பே இல்லாத ஒரு சூழல், வறண்ட சூழல் ஏற்பட்டுரும். இது போல நிறைய சவால்கள் இருக்கு அப்படின்னு ஆய்வாளர்கள் வந்து சொல்றாங்க. நம்மோட எதிர்காலம் என்ன? இப்ப நம்ம எதிர்காலம் நம்ம பேசுறது வந்து 600 கோடி ஆண்டுகளுக்கு பிறகு. நீங்க வந்து ஏதோ நாளைக்கு 100 ஆண்டுகள் 1000 ஆண்டுகள்னு யோசிக்காதீங்க. 600 கோடி. மனுஷன் தோன்றிய சில லட்சம் வருஷம் தான் ஆயிடும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதோட ஒப்பிட்டா 600 கோடிங்கிறது வந்து ஏணி வச்சாலும் எட்டாது. அந்த சமயத்துல சூரியன் வந்து வெள்ளைக்குள்ள விண்மீனா மாறிடும். பூமியோட சுற்றுப்பாதை இருக்கு இல்லையா, இன்னைக்கு இருக்கிறது மாதிரி 2 மடங்கா கூட ஆகிடலாம் அப்படின்னு ஒரு கணக்கு சொல்றாங்க. அப்போ பூமியில போதிய அளவு வெளிச்சம் இருக்காது, அதாவது ஆற்றல் வந்து விழாது. எப்போவாவது மிஞ்சி மீறி நீர் இருந்தா கூட பூமியோட தரைப்பரப்பு மேல உறை பனியா ஆயிடும். ஓடுகின்ற நீராக இருக்கவே இருக்க முடியாது. ஏன்னா அவ்வளவு தொலைவில் இருக்கும் பூமி. இந்த சூழல்ல வந்து பூமியில மனிதர்கள் உயிர் வாழ்வது வந்து அசாத்தியம். அப்படின்னா சிவப்பு ராட்சச நிலை வரத்துக்கு முன்னாடியே மனித இனம் வந்து வேறு புகலிடங்களை தேடி செல்ல வேண்டியிருக்கும் அப்படிங்கிறாரு கெமிங் ஜாம் அப்படின்னு இந்த ஆய்வை முன்னிருந்து நடத்திய ஒரு ஆய்வாளர்.